ஆர்கானிக் கோன் மேக்கிங். ஆர்கானிக்காக ஒரு மெஹந்தி கோன் எப்படி மேக் பண்ண, இதில் ஒரு கோஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மெஹந்தி கிளாஸ் எடுக்க டெரகோட்டா ஜுவல்லரி மேக்கிங்கில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம். ஆரி ஒர்க் தெரியும், எனக்கு ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் தெரியாது, எக்ஸ்ட்ரா 2 months டைம். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு KM Arts World. தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் எல்லாருமே வீடியோக்குள்ளே வந்திருக்கீங்க. ஆமாம், நம்ம 1 இல்லை 2 இல்லை 20 கிளாஸஸ் நம்ம எடுக்க போகிறோம். அந்த 20 கிளாஸஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இங்கே பாருங்கள், நானே அந்த 20 கிளாஸில் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கிளாஸஸ்லாம் ஏன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க்கில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஜுவல்லரியில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்டில் சொல்லி கொடுக்கணும். வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை கற்றுட்டு அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கிளாஸஸை நாங்கள் எடுக்கிறோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லோரும் நிறையா நாள் கேட்டுட்டு இருந்த நிறையா கோர்சஸை நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட 50 வயசாயிருச்சு, எனக்கு 60 வயசாயிருச்சு, இதுக்கு மேலே நான் கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய டவுட் வரும், ஒரு கிளாஸில் தான் ஜாயின் பண்ணணுமா இல்லை 2-3 கிளாஸில் ஜாயின் பண்ணணுமான்னு. 2-3 கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸ் போட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு தடவை கால் பண்ணுறீங்க, எங்களால் பிக் பண்ண முடியலன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்ன கிளாஸஸ்லாம் நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெஹந்தி கிளாஸ் எடுக்க போகிறோம். எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மெஹந்தி கிளாஸ் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ மெஹந்தி கிளாஸ் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் எடுக்க போகிறோம். இந்த சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிள்ஸ் மட்டும் இல்லாமல் ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்டு, இந்த மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர் ஆயிரும். அதுக்கப்புறமா ப்ரூச்சஸ் ஜுவல்லரி மேக்கிங் அப்படின்னா ஃபேப்ரிக்காக இருக்கட்டும், மற்ற மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், ரிப்பனாக இருக்கட்டும், இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மேக் பண்ணுற ஒரு ஜுவல்லரி இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதையும் நிறைய பேர் கேட்டதுனால இந்த ஜுவல்லரியும் நாங்கள் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரீசன்ட் டேஸாக திரும்ப கேட்டுட்டு இருந்த கிளாஸு டெரகோட்டா ஜுவல்லரி மேக்கிங்கில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம்னு சொல்லிடுறேன். பீட்ஸ் மேக்கிங், பெண்டன்ட் மேக்கிங் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் செட்டாக எப்படி ஒர்க் பண்ணணும், இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெரகோட்டா ஜுவல்லரிக்கு பேக்கிங் பண்ணுறது, அதை எப்படி பேக் பண்ணுங்கிற கொண்டு நம்ம கிளியராக சொல்லித்தர போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேஸ்லெட் மேக்கிங், எப்படி பிரேஸ்லெட் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லித்தர போகிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் கிளாஸ். ஆரி ஒர்க் தெரியும், எனக்கு ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் தெரியாது, அதில் எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த கிளாஸில் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெக் மார்க்கிங், இப்போ ஒரு நெக்கை எப்படி டிஃப்ரெண்ட்டாக மார்க் பண்ண போகிறது அப்படிங்கிறத நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்பாக நெக்கை மார்க் பண்ணி அதில் நீங்கள் எப்படி ட்ரேஸ் பண்ணணும் ஒரு டிசைனை அப்படிங்கிற வரைக்கும் கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அட்வான்ஸ் ஹேண்ட் எம்ப்ராய்டரி. ஆல்ரெடி உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த அட்வான்ஸ் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களால் ஒரு ஃபுல் ஹூப்பையே ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறமா சாரீ ஃப்ரீ ப்ளீட்டிங் வித் குச்சு மேக்கிங். இப்போ ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கிறது சாரீ ஃப்ரீ ப்ளீட்டிங் தான். அந்த கிளாஸ் நம்ம எடுக்கிறோம். இதில் ஃப்ரீ ப்ளீட்டட் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குச்சு மேக்கிங்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 500+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணோம். எல்லாருமே வேறு லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு கொடுத்த ஃபீட்பேக் அண்ட் அவங்க ஒர்க்கு தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸ். ஹேண்ட் எம்ப்ராய்டரி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஹேண்ட் எம்ப்ராய்டரி தெரியும் அப்படிங்கிறவங்க அட்வான்ஸ் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஜாயின் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்க்கான விஷயந்தான். அதுக்கப்புறமா கிராஃப்ட் கிளாஸ் அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னா நிறையா ஸ்கூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப்ட் ஒர்க் நிறையா கொடுக்குறாங்க. பட் பேரண்ட்ஸாலையும் பண்ண முடியறதில்ல. எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கே பெரிய கிராஃப்டாக கொடுக்குறாங்க. ஆனால் அதை அந்த குழந்தைங்களால பண்ண முடியாதுன்னு ஸ்கூலுக்கு
உங்களுக்கே தெரியும். இப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஸ்கூல் ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணி கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த கிராஃப்ட். இதில் என்னெல்லாம் கவர் ஆகும்னு சொல்லிடுறேன். பேப்பர் கிராஃப்ட் கவர் ஆகும், அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்டிக் கிராஃப்ட் கவர் ஆகும், த்ரெட் கிராஃப்ட் கவர் ஆகும். இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் வந்து கவர் ஆகும். இதில் பெரியவங்க தான் ஜாயின் பண்ணணும் இல்லை, வீடியோ பார்த்துட்டு இருக்க குழந்தைங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாஸ் ஜுவல்லரி மேக்கிங். இது ஆல்ரெடி கேன்வாஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அப்போ அட்மிஷன் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெசின் ஜுவல்லரி மேக்கிங், ரெசின் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஜுவல்லரி மேக் பண்ணோம் அப்படிங்கிற கிளாஸு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்மேட் gift. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ராப் புக் வந்துடும், மினியேச்சர் கிஃப்ட் எல்லாம் எப்படி பண்ணுறது, இப்போ ஒரு வீடு மாதிரி ரெடி பண்ணி உள்ளே பண்ணுறாங்களே மினியேச்சர் கிஃப்ட், ரிட்டன் கிஃப்ட் நீங்கள் என்ன மாதிரி பண்ணணும், இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக உங்களுக்கு கிளாஸ் அதுக்கப்புறமா எல்லாருக்கும் பிடிச்ச கேன்வாஸ் ஆர்ட் அண்ட் பென்சில் ட்ராயிங். லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 250 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்தோம். அந்த டைம் பாதியிலே நிறைய பேர் கேட்டீங்க கிளாஸ் வேணும்னு. பட் அந்த டைம் கொடுக்க முடியல, ஏன்னா அட்மிஷன்ஸ் முடிஞ்சு ஒர்க் போனதுக்கப்புறம் இடையில ஜாயின் பண்ணால் உங்களுக்கும் அது புரியாதுங்கிறதுனால தான். இப்போ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் கோன் மேக்கிங். ஆர்கானிக்காக ஒரு மெஹந்தி கோனை எப்படி மேக் பண்ணணும், அதை எப்படி சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதுக்கப்புறமா ஒன் ஸ்ட்ராக் பெயிண்டிங் கிளாஸ், ஒன் ஸ்டாக் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ். ஒன் ஸ்டாக் ஃபேப்ரிக் பெயிண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பெயிண்டிங். இதை கற்றுக்கிட்டா நீங்கள் ஃபேப்ரிக்கில், அதாவது குர்த்தாவில் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம், பில்லோ கவரில் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம், கஸ்டமைஸ்டாக நீங்கள் டிசைன் பண்ணி கொடுக்கலாம். இந்த கிளாஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20 கிளாஸஸில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா ஃப்ளவர் வேணி மேக்கிங். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியல் ஃப்ளவரில் நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம், ரியல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர். இந்த கிளாஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பியூட்டி பார்லரில் கூட ஆர்டர் எடுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் கல்யாண மண்டபத்திலலாம் சொல்லி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆரி டிசைனை எப்படி பேட்டர்ன் மேக் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லோட்டஸ் இருக்குது, இந்த லோட்டஸ் வந்து ஒரு பெரிய டிசைனாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இது எப்படி கஸ்டமருக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைனாக மாற்றுறது, இதுதான் ஆரியோட பேட்டர்ன் மேக்கிங் கிளாஸ். இது வந்து ஆரி படித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கேன்வா போஸ்டர் மேக்கிங் கிளாஸ். கேன்வா ஆப்பை பற்றியும் கேன்வா எப்படி போஸ்டர் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வீடியோ குவாலிட்டியாக பண்ணிவிட்டு தம்ப்நெயில் ரெடி பண்ண தரல, அதுவும் இல்லாமல் விசிட்டிங் கார்டு ரெடி பண்ண தரல, இந்த மாதிரி கேட்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த மினி கிஃப்டெல்லாம் சேல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கார்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொடுக்குறாங்க இல்லையா, இந்த கார்டெலாம் மேக் பண்ணி கூட நம்ம ஒரு பிஸ்னஸை வீட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த 20 கோர்சஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதில் ஒரு கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 199 rupees, அதாவது 199 ரூபாய் மட்டும்தான். ஜஸ்ட்டு 1 day பேக்கெட் மணியை நீங்கள் சேவ் பண்ணால் கூட உங்களால் ஒரு கோர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, இதுக்கு மெட்டீரியல்லாம் 2000-3000 வாங்க வேண்டியது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 500 to 1000க்கு மெட்டீரியல் வாங்கினாலே உங்களால் ஒரு கோர்ஸை வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியும். மெட்டீரியல் வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிறது எந்த கம்பல்சரியும் கிடையாது. உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களோட கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை நீங்கள் என்கிட்ட வாங்கணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம், அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். வீட்டில் யாரும் சும்மா இருக்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லக்கூடாது. எல்லா உமனுமே பிஸியாக இருக்கணும், எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த கண்டிப்பாக பண்ணணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த கோர்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. கோர்ஸோட டியூரேஷன் வந்து 1 month. பட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஆளே 3 கோர்ஸ் செலக்ட் பண்ணுவீங்க. அப்படி 3 கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூரேஷன் 2 months கொடுக்குறோம். ஒரு கோர்ஸை கொடுத்துட்டு 1 day ஒர்க் ஷாப் அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் அந்த இடத்துல நீங்கள் கெயின் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் ஒரு கோர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 month வந்து நம்ம டைம் கொடுக்குறோம். நீங்கள் 2 கோர்ஸ் எடுத்தாலும் அந்த 1 monthக்குள்ளே முடிச்சுக்கணும். இதுவே நீங்கள் 3 எடுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 months டைம் கொடுத்து நீங்கள் உங்களை கோர்ஸை வந்து நம்ம முடிக்க வைக்கிறோம். நீங்கள் ஜாயின் பண்ண போகிற எல்லா கோர்ஸுக்குமே சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் தான் உங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. ப்ளஸ் நானும் இருக்கேன். இவ்வளோ கோர்சஸ் இருக்குது, ஒருத்தரே தான் எடுப்பாங்களா, ரெஸ்பான்ஸ் இருக்குமா, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் சைடில் பார்த்துட்டு இருக்க ஃபீட்பேக்ஸ் எல்லாமே இப்போ நம்ம சம்மரில் எடுத்த கிளாஸஸ் தான். உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான லைஃப் வேணும், நீங்கள் வீட்டில் இருந்தே ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்களோட கோர்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் எங்களால் கால் பிக் பண்ண முடியலன்னு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.